3 ஃப்ராக்ஷன் கொடுத்து நமக்கு அந்த 3 ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இந்த கொஷினில். இப்போ இடையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இங்கெல்லாம் வேறு சைனில் இருக்குது தானே. அப்போ அந்த சைன் நமக்கு மாறணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 2 சைன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் சம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுறேன். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ 5/3 மைனஸ் 7/8. அகைன் இங்கே பார்த்தோம் சொன்னால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 3/4 ஆகிடும். தென் லைக் ஃப்ராக்ஷன்ஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆட் பண்ண முடியும். அதாவது டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இங்கே டினாமினேட்டர்ஸ் எல்லாமே வேறையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டினாமினேட்டர்ஸ் சேம் பண்ணுறதுக்காக நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் என்ன பண்ணுவோம், லாங் டிவிஷன் மெத்தட் 3, 8, 4 இது 3 நம்பர்ஸ்க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். ஃபஸ்ட் நம்பர் நம்ம சின்ன ப்ரைம் நம்பர் 2 தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ 2, அப்போ 3 அப்படியே வச்சுக்கலாம். தென் 4 2s are 8. தென் அப்போ இங்கே 2 2s are 4. தென் அகைன் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 டிவைட் ஆகுமானா டிவைட் ஆகாது. ஸோ 3 அப்படியே வச்சுக்கலாம். 4 டிவைட் பண்ணுறோம் பண்ணும்போது 2 2s are 4. தென் இங்கே 1 2s are 2. அகைன் 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2 எடுத்துக்கிறோம். 3 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 2 1 2s are 2 ஆகிடும். இங்கேயும் அகைன் 1 அப்படி சேமாக தான் வரும். தென் நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பரான 3 எடுக்கிறோம். தென் 1 3s are 3. தென் 1 1. அப்போ எல்சிஎம் என்ன பண்ணலாம், எல்சிஎம் இருக்கட்டும் மிச்சம் இருக்க சைடில் இருக்க நம்பர் எல்லாமே மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. அப்போ எல்சிஎம் நமக்கு 24. தென் இப்போ இந்த 5/3யும் 7/8 3/4 இது எல்லாமே நமக்கு டினாமினேட்டர் 24 மாற்றுறோம். இப்போ 3 அப்போ 24 மாறும். இங்கே 3 இருக்கா, அப்போ ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 2 2s are 4, 4 2s are 8. 3 இருக்கும் போது மிச்சம் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம எடுத்துப்போமா. இப்போ 5/3 இன்ட்டு 8/8 நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் தான் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8/8 8 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 தான். 5/3யோட வேல்யூ 5/3 தான் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணணும். இது நெக்ஸ்ட்டு மைனஸ் 7/8 இருக்குது. இப்போ இங்கே 8 × 3 24னா இங்கே 3ஆல் போட்டுக்கலாம். மைனஸ் 3/4 இருக்குது. இப்போ பக்கத்தில் என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னா 2 2s are 4 இருக்கா. தென் மிச்சம் என்ன இருக்குது, 2 3s are 6 இருக்குது. அப்போ நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். 6/6. தென் அடுத்து 5 8s are 40 டிவைடட் பை 3 8s are 24. தென் மைனஸ் இங்கே 7 3s are 21 டிவைடட் பை 8 3s are 24. மைனஸ் 6 3s are 18 டிவைடட் பை 4 3s are 24. டினாமினேட்டர் சேமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம டினாமினேட்டர் ஒரு தடவை எழுதினா போதும். தென் நியூமரேட்டர் எல்லாமே ஒரு ஸ்ட்ரைட் லைன் எழுதிக்கலாம். எழுதிட்டோமா. இப்போ சேம் சைன் அடிஷனா ஆட் பண்ண என்ன கிடைக்குது பாரு. 21 18 21 அண்ட் 18 ரெண்டும் மைனஸ் சைன் ஆட் பண்ண ஆப்ஷனாக 9 இருக்குது 3 இருக்குது சேம் சைன் தான். ஸோ மைனஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 40 மைனஸ் 39 டிவைடட் பை 24. 40ல் 39 போயிடுச்சுன்னா 1. ஸோ 1/24 பெரிய நம்பர் 40 தான். ஸோ 40யோடைய சைன் நம்ம ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எழுதினாலும் ஒன்று தான், எழுதினாலும் ஒன்று தான். இதோடு முடிக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கொஷினை எடுத்து இங்கே எழுதி அதுக்கப்புறமா தான் ஆன்சரை நம்ம முடிக்கணும். அடுத்த கொஷின் போகலாமா. இப்போ இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டினாமினேட்டர் ரெண்டும் அதே மாதிரி தான், இங்கேயும் வேறையாக தான் இருக்குது. டினாமினேட்டர் நம்ம சேமாக கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கிறது ஃபஸ்ட்டு முன்ன சொன்ன மாதிரியே தான். இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கொண்டு வரலாமா. 2/39 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ மைனஸ் 5/26 ப்ளஸ் 1 இருக்குது. 1 இருக்கிறதுனா என்ன அர்த்தம், 1/1 இருக்கிறதா அர்த்தம். ஒரு நம்பர் கீழே எந்த ஒரு நம்பருமே இல்லை, ஒரு ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் கீழே எந்த ஒரு நம்பருமே இல்லை அப்படின்னா டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஒரு நம்பர் கீழே எந்த ஒரு டினாமினேட்டருமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ 3 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். இது 1 தான் இருக்குன்றதுனால 1 நம்ம விட்டுடலாம். தென் மிச்சம் என்ன இருக்குது, 39 இருக்குது, தென் 26 இருக்குது. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் 2ல் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ 39 டிவைட் ஆகாது. ஸோ 39 அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா 9ல் இருக்குல்ல முடிகிறது. ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ 26 1 2s are 2, 3 2s are 6. தென் அடுத்த நம்பர் 3 எடுத்துக்கலாம். இங்கே 1 3s are 3, 3 3s are 9. இங்கே 13 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த ப்ரைம் நம்பர் 13 தான். 13 அப்படியே டேரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம்.
இப்போ நமக்கு எல்சிஎம் வேண்டும் அப்படின்னு சொன்னால் சைடில் இருக்க நம்பர் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 3s are 6, 6 into 13 78 வரும். அப்போ இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் நம்ம 78 மாற்ற போகிறோம். 2/39 என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம்? 39 பண்ணுறது 3 into 39. அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது? வெறும் 2 மட்டும்தான். அப்போ நம்ம 2ஆல் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். இன்ட்டு 2/2 மைனஸ் 5/26 இருக்குது. இன்ட்டு என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம்? 26 அப்படின்றது 2 into 13. அப்போ மிச்சம் என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3/3 ப்ளஸ் அந்த 1/1 அப்படின்றத டைரெக்டாக நமக்கு என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பரில் எழுதிக்கலாம். 78/78. ஏன்னா கேன்சல் பண்ணால் அதோட வேல்யூ 1 தானே. அப்போ இந்த வேல்யூ தானே இருக்குது, வேல்யூ சேஞ்ச் ஆகலை. ஸோ நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 2s are 4/78 மைனஸ் 5 3s are 15/78 ப்ளஸ் 78/78. டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் எழுதிக்கிட்டால் போதும். நியூமரேட்டர் ஃபுல்லாக நம்ம ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைனில் எழுதிப்போம். இப்போ 4 எதை வேணாலும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் இது 2 பண்ணிக்கிறேன், நீங்கள் இது 2 பண்ணிக்கிறதுனால ஓகே தான். ஃபஸ்ட்டு 4 - 15 ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 11 கிடைக்கும். பெரிய நம்பர் 15 தான். ஸோ 15 சைன் மைனஸ் எழுதிக்கிட்டோம். ப்ளஸ் 78/78. 78 - 11 78 - 11 8 - 1 7 7 - 1 6. பெரிய நம்பர் 78. ஸோ ப்ளஸில் தான் இருக்குது. ப்ளஸ் எழுதினாலும் ஒன்று தான், எழுதினாலும் ஒன்று தான். ஸோ 67/78. இதுக்கும் அதே மாதிரி கொஷின் நம்பர் இல்லை, கொஷின் எழுதி தான் ஆன்சர் முடிக்கணும். இந்த சம் ஃபுல்லாக தரவாக தெரிஞ்சிருக்கணும்.